இந்த 2 மாத கால செயல்பாடு இருக்குல்ல, திருமாவளவனுடைய செயல்பாடுகள் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஏன்னா அவருக்கு இருக்கிற அரசியல் முதிர்ச்சி, அவருக்கு இருக்கிற துணிச்சல், போராட்ட குணம், ஆளுமை தன்மை, இதெல்லாம் அப்பப்ப இந்த சந்திராஷ்டமம் மாதிரி 2 நாள் காணாம போயிடுச்சோன்னு பார்த்தேன் நான். பல விமர்சனங்களுக்கு அவரே காரணமா மாறிட்டார். அதெல்லாம் அவர் தவிர்த்திருக்கணும். உள்கட்சி நெருக்கடி இருக்குதுங்கிறத ஒரு தலைவர் இப்படி பொதுவெளியில போட்டு உடைக்க கூடாது. திரும்ப ரொம்ப போட்டு உடைச்சிட்டார். உடைச்சதை எடுத்து திருப்பி உடைச்சார். இவ்வளவு பலவீனத்தை வெளியில காமிச்சிருக்க வேண்டாம். இவ்வளவு நெருக்கடிகளுக்கு தான் ஆளாகி இருக்கிறேன்னு ஒரு தலைவர் வெளியில சொல்ல வேண்டாம். சிறுத்தைகளுக்கு, உங்க தம்பிமார்களுக்கு, திமுக தொண்டர்களுக்கு, பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்ல வர்ற விஷயம் என்ன? என்னத்துக்கு இதை சொல்லணும்? வாய வச்சு சும்மா தலைமை மாறி இப்போ திரும்ப அவர்கள் இப்போ இங்க காட்டுமன்னார் கோயில போட்டியிட போறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த வகையில இப்ப திடீர்னு இல்ல நான் போட்டியிடல அப்படின்னு திடீர்னு மாறி இல்ல, அவர் அறிவிக்கிற போதே தெரியும் அவர் போட்டியிட மாட்டாருன்னு. தலைவர்களுமே சில பேர் சொல்றது என்னன்னா, திமுகவோட திணிப்புனாலதான் திரும்ப இல்ல நான் போட்டியிடல சொல்லியிருக்காரு. அது சுத்தமா இல்ல. இல்ல எதை வச்சு அப்படி இல்லன்னு சொல்றீங்க? எதை வச்சு இருக்குன்னு சொல்லுங்க, நான் அதை நான் மறுக்கிறேன். எல்லா தலைவர்களுமே அப்படி சொல்றாங்க. யாருன்னு சொல்லுங்க, என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுங்க. ராஜ்யசபா எம்பியா இல்ல, மக்களவை எம்பியா இருக்கிறீங்க. இதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா அதை ரிசைன் பண்றீங்கன்னா திரும்ப அந்த தொகுதிக்கு தேர்தல் நடக்கும். 50 கோடி ரூபாய் இல்லாம தேர்தலை சந்திக்கவே முடியாது. யார் உழைப்பா? அப்ப இந்த முடிவு எடுக்கிறபடி திருமாவளவன் முதல்ல விவாதத்தை அல்லது ஒரு ஆலோசனையை மேற்கொண்டிருக்க வேண்டிய இடம் ஸ்டாலின் தான், திமுக தான். அவருடைய கடமை அது, அடிமைத்தனம் இல்ல.